வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். காத்தால நான் தேங்காய் பால் சேர்த்தேன் சாப்பாட்டில் தேங்காய் பால் சேர்த்தேன்னா அப்போனா அதில் என்னென்ன நன்மை தீமை இது அப்படி ஆன்றதை உங்களாண்ட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துருக்கிறேன். இந்த தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் சி, இ, பி இதெல்லாமே இருக்குது. அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயுமே எல்லா பொருள்லையுமே இதுங்க தான் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம் அந்த மாதிரி எல்லா பொருள்லையுமே இருக்குதான். அதனால நம்ம என்னன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போல்லாம் எது நம்ம உடம்புக்கு எது நல்லது பார்த்துட்டு அதை கூட்டி குறைச்சி சேர்க்கறத சேர்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த தேங்காய் பாலில் விட்டமின் எல்லாம் சொன்னேன். விட்டமின் சி, இ, பி எல்லாம் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பால் குடிச்சால இல்லை தேங்காய் துணாலெல்லாம் தொண்டையிலேயே நிற்கும்னு சொல்லுவாங்க. நெஞ்சிலேயே நிற்கிது ஆன்னு சொல்லுவாங்க. அது அல்சர் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்கும், நெஞ்சிலேயே இருக்கும். இது தேங்காய் பாலில் நல்ல கொழுப்புங்குது, கெட்ட கொழுப்புங்குது. இது என்ன பண்ணுது, அந்த தேங்காய் பாலில் இருக்கிற ஒரு ட்ரை கிளிசரின் அப்படி ஆன்ற ஒரு பொருள் நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்துக்கு நல்லது பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக தேங்காய் பாலே நல்லது தான். அது கொழுப்பு இருக்குதுன்னு பயப்படுறோமா, அதனால இது இந்த மாதிரி அதில் இருக்கிற ட்ரை கிளிசரின் நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி கெட்ட கொழுப்பை குறையுது ஆன்றாங்க. அப்பால பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கும் நல்லதுன்றாங்க. அது செரிமானம் செரிமானம் ஆவலன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால்லாம் சாப்பிட்டாக்கா செரிமானம் ஆவலன்னு சொல்லுவாங்க. அப்படியே நெஞ்சிலே நிற்குதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. இதில் இருக்கிற ஒரு நல்ல சத்தானது அது இது நல்ல கொழுப்பை ஹெச்டிஎல் ஆன்னு சொல்லுவாங்க. கெட்ட கொழுப்பை எல்டிஎல் ஆன்னு சொல்லுவாங்களாம். எல்டிஎல் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு இதில் இருக்கிற நார் சத்து பசியை அடக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த தேங்காய் பாலில் இருக்கிற நார் சத்து நம்ம பசியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுறதுனால நம்ம அதிகமாக பசி எடுக்காத பசி எடுத்தால் நான் சொல்லுவோம் துண்ணுவோம். இட்லி தோசை துண்ணுவோம், இல்லைன்னா போய் சோறு துண்ணுவோம். அதுக்கு இது பெட்ரு. இந்த பசியை கட்டுப்படுத்தி வைக்குது சொல்கிறாங்க. அப்போல்லாம் செரிமானத்துக்கும் இது நல்லது தான். நம்ம கண்டதெல்லாம் துண்ணுட்டு அப்புறம் தேங்காய் பால் சாப்பிட்டு தேங்காய் பால் சேர்த்த சாப்பாடு எதுனா சாப்பிட்டு திரும்பி மறுபடி எதுனா சாப்பிட்டா சொல்ல நம்மளுக்கு அதுவும் இதுவும் சேர்ந்து கூட ஏதாவது செரிமானம் ஆகாத இருக்கும். அதுக்கு இந்த தேங்காய் பால் சேர்த்த ஒரு ஆப்பம் சாப்பிட்டோமா, இடியப்பம் சாப்பிட்டோமா, இல்லைன்னா சாதத்தில் தேங்காய் பால் கலந்து சாப்பிட்டோமா, அது திம்முன்னு இருக்குதா, செவனேன்னு இருக்கணும். நம்ம அதுக்கு மேலே எதையும் துண்ணாத மணி 6 இன்னும் எனக்கு பசி எடுக்கலை சொல்லக்கூடாது. சரி, நம்மளுக்கு அது ஏதோ கொமட்டின்னு வாந்தி வர்றது இது மாதிரி இருந்தாக்கா நம்மளாம் அதை எடுத்துட்டு கூட சாப்பிடலாம். அதெல்லாம் செய்யாது. இது நமக்கு பசியை கட்டுப்படுத்தும். அப்போ இது உங்களுக்கு என்னன்னா நீங்கள் மறுபடியும் போய் சோறெல்லாம் அள்ளி எதுவும் துண்ணாத உங்கள் எடையை சரியாக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பால் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியினால் என்ன பண்ணுது, நல்ல கொழுப்புலாம் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தருது. கெட்ட கொழுப்பை அது நீக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பால் எலும்புக்கு நல்லது.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா முடிக்கு நல்லது. தலைமுடி இருக்குதுல்ல, தலைமுடியில் முடிக்கு, இந்த முடிக்கு நல்லது. பக்கத்தில் இருக்குது பாருங்க, கேரளா. அங்கே இருக்கிற பொண்ணுங்களை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நல்லா அவங்களுக்குலாம் தலைமுடி கருக்கருன்னு அப்படி இருக்கும். நம்மளுக்கு நீளமாக வளரணும்னு அவசியம் இல்லை, அதை பராமரிக்க முடியாது. நம்மளுக்கு நல்லா அடர்த்தியாக இருந்தால் போதும். அடர்த்தியாக இருக்கிறது தான் நல்ல ஆரோக்கியம். நீளமாக இருக்கிறது எலிவால் மாதிரி முடியெல்லாம் கொட்டுச்சுன்னா என்ன ஆகும், எலிவால் ஆட்டம் போடும். இது அவங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதே தேங்காய் எண்ணெய். அங்கே தேங்காய் நிறைய வீட்டுக்கு வீடு அங்கே நிறைய தேங்காய் மரங்கள்லாம் வளர்ந்து இருக்கும் அங்கே. அதனாலேயே அவங்க தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணி இருக்கலாம், அதனால கூட இருக்கலாம். அவங்க அதனாலேயே அவங்க முடி நல்லா கருன்னு இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், சுருளாக இருக்கும். நானே பார்த்துருக்கேன், ஆச்சரியமாக இருந்து. எங்கள் அம்மா எனக்கு தலையில் எண்ணெய் ஒழுவ தேய்ச்சி விடுவாங்க சின்ன வயசில். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா முடி இருக்கும் எனக்கு அடர்த்தியாக, இடுப்புக்கு இருக்கும், கருப்பாக இருக்கும். எல்லாரும் அத்தையே சொல்லுவாங்க, என்ன முடி இவ்வளோ கருப்பாக இருக்குது, என்ன கருப்பாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, மண்டையே காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அப்போல்லாம் இதில் இந்த எனக்கு விட்டுட்டு வேறு பக்கம் தானதும் மறந்து போயிடுச்சு. லோரிக் அமிலம் ஆன்னுட்டு ஒன்று இருக்குது இது தேங்காய் பாலில். இதுதான் என்ன பண்ணுது, இந்த கிருமிகள், பாக்டீரியா, கெட்ட கிருமிகளெல்லாம் எதிர்த்து போராடி அதுங்களெல்லாம் அழிக்குது. இந்த லோரிக் அமிலம் கெட்ட கொழுப்பெல்லாம், கெட்ட கிருமிகளை எதிர்த்து போராடி அழித்து நல்ல கொழுப்புக்கு இது இடம் கொடுக்குது. இந்த நல்ல கொழுப்பு தான் நான் என்ன பண்ணனதும் பசியை குறைக்கும். இந்த நல்ல கொழுப்பு தான் பசியை குறைக்கும். அப்போல்லாம் அதனால எடை குறையும். பசி இல்லை, எனக்கு பசி இல்லை, நான் மாதக்கணக்காக வாரக்கணக்காக எனக்கு பசி இல்லாமல் எதுனா பார்த்தாலே துன்றதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்குது. ஆனால் தான் நம்ம பயப்படணும். நம்ம இதை துன்றுகிறோம், அதனால நமக்கு இப்போ இப்படி இருக்குது, திம்முன்னு இருக்குது வயிறு ஆன்னு நினச்சின்னு இருந்தோம்னாக்கா நல்லது. அவ்வளோதான். தேங்காய் பாலில் விட்டமின் சி இருக்குது, இ இருக்குது, பி இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அப்பால் கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. இந்த கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு ரெண்டுமே இருக்குது. HDLன்றது நல்ல கொழுப்பு, LDLன்றது கெட்ட கொழுப்பு. இந்த லோரிக் அமிலம் அந்த ட்ரைக்ளிசரின் நல்ல கொழுப்பை அதிகம் பண்ணி கெட்ட கொழுப்பை குறையுது. அதனால இதயத்துக்கு பாதுகாப்பு, செரிமானத்துக்கு நல்லது, தலைமுடிக்கு நல்லது, எலும்புக்கு கால்சியம் இருக்கிறதுனால எலும்புக்கு நல்லது. அப்போல்லாம் இந்த லோரிக் அமிலம் என்ன பண்ணுது, கிருமியெல்லாம் எதிர்த்து போராடி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, பசியை கட்டுப்படுத்துது. அப்போல்லாம் அதனால எடை குறையுது. இது எல்லாமே தேங்காய் பாலில் இருக்கிற நன்மைகள். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்தால், எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, ஆனால் நான் நீங்கள் காத்தால அதான் சாப்பிட்டு எனக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது, ஒன்றும் பிரச்சனை பண்ணலாம். ஆனால் நான் கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டுங்கிறேன். டாக்டராண்ட தேங்காய் பால் சாப்பிட்லாமா, அது சாப்பிட்லாமா, இதெல்லாம் கேட்கல. அதில் நான் இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேங்காய் பால் சாப்பிட்டேன். நம்ம இந்த தேங்காய் பாலில் எவ்வளோ இதெல்லாம் செய்கிறாங்க, க்ரீம் எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அதில் சாப்பிட்றதுக்கு தேங்காய் வச்சு என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு காலங்காலமாக என்ன தெரியுது, எனக்கெல்லாம் காலத்துக்கும் நான் தேங்காய் அரைச்சி குழம்புல ஊற்றுவேன். அது கூட காரமாக இருக்கிற குழம்புல தான் ஊற்றுவேன். அதை கூட இப்போ என்ன பண்ணுறது, புழிஞ்சிட்டு பால் மட்டும் ஊற்றுறது, சக்கையை வெளியே போட்டுறது.
அந்த சக்கை கூட நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நெஞ்சில் நின்றுன்னு இதாக தொந்தரவு பண்ணுன்னு சொல்லிட்டு அதை கீழே போட்டுறது நான். இது வந்து தோலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சின்ன வயசுக்காரங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாவது இதை எடுத்துனாக்கா அதில் வந்து இப்போ வந்து டப்பாலெல்லாம் வருது தேங்காய் பால். டப்பாவில் வர்றது போக இப்போ ரோட்லேயே வந்து பாட்டிலில் சும்மா அப்போ சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்த தேங்காய் பாலை வச்சுருந்தா கெட்டு போடும். அது மாதிரி தயார் பண்ணி ரோட்லலாம் விற்கிறாங்க. இளநீ கலந்து நுங்கு கலந்து எல்லாம் செய்து விற்கிறாங்க, ஜனங்க வாங்கி குடிக்கிறாங்க. இது இந்த தேங்காய் பாலில் வந்து இது ஜாஸ்தியா அது ஜாஸ்தியானா நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது. லிமிட்டாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு எதனா பண்ணுதுன்னா, பசியே இல்லைன்னா பயப்படாத இருக்கணும். உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வந்தது, நெஞ்சிலேயே நிற்கிது, அது இறங்க மாட்டேங்குதுன்னு சொன்னாக்கா நம்ம கவலைப்படலாம். இல்லைனா காட்டி அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் கூட இதயம் சம்மந்தமாகவோ எதுனா பிரச்சனை இருந்து நம்ம டாக்டராண்ட காட்டின்னு இருந்தாக்கா நம்ம கண்டிப்பாக தேங்காய் பால் சாப்பிட்றதுன்னா அவங்கக்கிட்ட கேட்டுன்னு சாப்பிட்லாம், ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதுன்னா டாக்டர் வந்து முட்டைலாம் கொடுங்கன்னு சொல்லுவார். அது பேஷண்ட்டு நம்மளுக்கு முன்னாடி போயிருப்பாங்க, கொடுங்கன்னொன்னே அவங்க வந்து ஆம்லெட் பண்ணி கொடுக்குவா அவிச்சு கொடுக்குவான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வேண்டியதில்லை. நம்மளுக்கு டைரெக்டாக தேங்காய் பால் சாப்பிட்லாமா கேட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். சாப்பிட்லான்னு சொன்னால் சரி, அவராண்டு போய் நம்ம ஆப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாமா இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாமான்லாம் கேள்வியெல்லாம் கேட்டுன்னு இருந்தோம்னாக்கா பேஜார். அதனால் வந்து நம்ம வந்து பிரச்சனை இல்லாத சின்ன வயசுக்காரங்களாக இருந்தால் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் தேங்காவை நம்ம வந்து இதாகவே சாப்பிடணும். இந்த டப்பாவில் அதெல்லாம் பதப்படுத்தினதெல்லாம் வாங்காத நம்ம வந்து அது தேங்காவை நேரடியாக வாங்கி அதுலேயே நம்ம எதனா செய்து சாப்பிட்லாம். இடியப்பில் உதுத்து போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா பால் எடுத்து சாப்பிட்லாம். வானா நேராச்சு திட்டு வைங்க அப்பாலாம். இதெல்லாம் செய்து சாப்பிட்லாம். அப்போல்லாம் என்னன்னா உங்களுக்கு எனக்கு பூர்ணம் செய்வோம் குழக்கட்டையில், அதெல்லாமே செய்து சாப்பிட்லாம். இன்னும் உங்களுக்கு பர்பி செய்து சாப்பிட்லாம். உங்களுக்கு என்னன்னா தேங்காயில் செய்ய தெரியுமா எல்லாமே செய்து சாப்பிட்லாம். வயசை பொறுத்து கொலஸ்ட்ரால் இருக்குதுனாக்கா அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதுதான். இதய பிரச்சனை இருக்குதுன்னா அதையும் கொஞ்சம் பார்த்துன்னு டாக்டராண்ட கேட்டுன்னு சாப்பிட்லாம். மற்றபடி இதை வந்து தேங்காய் பால் ரொம்ப 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 நல்லது, அவ்வளோதான். சரி, அப்பால வரேன்.